வணக்கம். நமது முதற்கடவுள் தெய்வீக திருமகன் தேவரையாவை வணங்குவதற்காகத்தான் இன்று வந்தேன். இந்த விழா நடக்கும் என்கிறது நான் எதிர்பார்க்கவே இல்லை. மாதம் பௌர்ணமி நாளில் இங்கே வந்து வணங்கிட்டு போவோம். எல்லோரும் ஒவ்வொரு கோயில்களுக்கும் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கும் போய் பௌர்ணமிக்கு போவாங்க. என்னையை பொறுத்தவரை இதை விட ஒரு சிறந்த சித்தர் ஒரு இடம் வந்து எங்கேயுமே இருக்க முடியாது. எத்தனையோ இடத்துல விளம்பரமாக வியாபாரத்துக்காகவும் ஜீவ சமாதியில் பூரா இன்னைக்கு வந்து காசு பார்க்குற இடமா இருந்த மக்கள் வந்து ஒரு விளம்பரப்படுத்தி தான் போயிட்டு வராங்க. ஐயாவை விட ஒரு சிறந்த சித்தர் வந்து ஒரு மகான் இருக்கும்போதும் சரி, மறைந்ததற்கு அடுத்தும். இருக்கும்போது சில பேருக்கு புகழ் இருக்கும், மறைந்ததுக்கு அடுத்து புகழ் இருக்காது. இருக்கும்போதும் சரி, மறைந்ததற்கு அடுத்தும் ஒரு புகழ் இருக்கக்கூடிய தெய்வம்தான். அதுவும் போக இன்னைக்கு தைப்பூசம், எல்லாரும் முருகன் கோயிலுக்கு போயிருப்பாங்க, போவோம். நாங்கள்லாம் முதல்ல தைப்பூசத்துக்கு முருகன் கோயிலுக்கு போகக்கூடியவங்க தான். ஆனால் முருகன் பழனிலேயோ திருச்செந்தூர்லேயோ போய் வணங்கினா எந்த பலன் உண்டோ அதே பலன் இந்த இடத்துக்கு வந்து வணங்கினாலும் உண்டு. இப்போ ரொம்ப நாளாக இங்கே வந்துக்கிட்டு இருக்கோம். பௌர்ணமிக்கு வந்ததுக்கு அடுத்து ஏற்கனவே அடிக்கடி வருவோம். பௌர்ணமிக்கு வந்ததுக்கு அடுத்து மிக நிறைவு, ரொம்ப சந்தோஷம். நம்ம வக்கீல் முத்துராமலிங்கம் அவர் நம்ம காலேஜ் மட்டும்தான். நான் சொன்னது இங்கே தான் இருக்காரு, இந்த ஊரில் தான் இருக்கிறாரு. நான் சொன்னதுக்கு அடுத்தா இப்போ ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்காரு. அவரும் வந்ததற்கு அடுத்து அவருக்கு வந்து ஏகப்பட்ட வருமானம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அவரும் இப்போ வந்துக்கிட்டு இருக்காரு. மரியாதை நீங்க எல்லாரும் காலையில் புளிச்சு வளத்துக்கு வந்திருந்தாக சொன்னாங்க. நீங்க வந்துருங்க. ஆமா, வந்துருந்தீங்க. தம்பி சொன்னாரு ரெண்டுமே ஒரே இடம்தான். உங்களை நான் தயாராக வரல, என்னங்கிற விஷயமே தெரியல. போன தடவை நம்ம வக்கீல் அவர் தான் ஆறுமுகத்தேவர், அவர் தான் மதுரை ஆதீனத்தை முதல் நாள் நாங்கள் பௌர்ணமி வந்துட்டு போனால் இவங்க மறுநாள் வந்தாங்க, ஆதீனத்தினுடைய வச்சு விழா செஞ்சாங்க. இப்போ சிவபுரம் ஐயா அவர்களும் ராஜேந்திரன் அவர்கள் ஆன்மீக பெரியவர்கள் வந்து இது ஒரு ஆன்மீக சொற்பொழிவு மாதிரி நடத்துறீங்க. இது மென்மேலும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் எல்லா மடாதிபதிகளும் வந்து இந்த இடத்துல வந்து ஆன்மீகத்தினுடைய அவங்க பேசக்கூடிய அந்த இதில் நம்ம எல்லாரும் கேட்டாலுமே நமக்கு புண்ணியம்தான். இந்த இடம் அந்த அளவுக்கு அமைதியான ஒரு சூழ்நிலையில் உருவாகணும். அதுபோக நாங்கள் இருந்து கூப்பிட்டு வரும்போதே நம்ம எதுவுமே தயாராக வரல என்று நான் வரமாட்டேன்னு சொன்னேன். ஆனால் எங்கள் மரியாதைக்குரிய எங்கள் சார், எங்கள் கல்லூரி பேராசிரியர் அவர் வந்திருக்காருன்னு சொன்னோன்னு தான் பார்த்து ரொம்ப நாளாச்சே அப்படின்ட்டு பார்த்தேன். இவங்களை பூரா யூடியூப்ல தான் பார்ப்பேன். தேவர் கல்லூரி இதுகளில் தேவர் மீடியாவில் போடுவாங்க. இன்னைக்கு என்ன ஒன்று கேட்டாச்சுன்னா, நம்மளை எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கக்கூடியது இன்னைக்கு தேவர் மீடியாவை தான் இருக்குது எல்லா இடத்துக்கிட்டையுமே. அவர் சுவாமிநாதன் அவரையும் யூடியூப்ல பயங்கரமா கடுமையா பேசியிருக்காரு. இன்னைக்கு தான் பார்த்தேன், இன்னைக்கு தேவர் மீடியால ரெண்டு மூணு பார்த்தேன். அப்ப எல்லாத்தையுமே அந்த தேவர் மீடியா தான் ஒருங்கிணைக்குது. கல்லூரி விழாவில் சார் பேசுறத அன்னைக்கு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். முத்துராமலிங்கம் எல்லாரும் முன்னாள் மாணவர் சங்கத்தில் இருக்கும்போது பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தேன். உண்மையிலே அவரெல்லாம் எங்களை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரியே நடத்தாம அவங்களுடைய பிள்ளைகள் உறவினர்கள் மாதிரி தான் எங்களை சார்லாம் நடத்தினாரு. ஹாஸ்டலில் இருக்கும்போது 2 பெஞ்சு பெரிய பெஞ்சு கிடக்கும். எனக்கு ஒன்று கொடுத்துருப்பாரு, சாருக்கு ஒன்று தான் இருக்கும். நாங்கள் 2 பேரும் அந்த கட்டிலில் படுத்திருப்போம். அப்போவே என் மேலே ரொம்ப பிரியமா பாசமாக இருப்பார். இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறோம். அப்போ அவர் ரொம்ப அமைதியாக இருந்தார். இப்போ சேட்டை பண்ணுறாரு. நாங்கள் அப்போ கொஞ்சம் சேட்டை பண்ணோம், இப்போ அமைதியாக இருக்கிறோம். என்ன இது பண்ணாலும் எங்களை அரவணைச்சு இந்த தெய்வீக திருமகனுடைய கல்லூரி வந்து பார்க்கறதுக்கு பெரிய கல்லூரியா இல்லைனாலும் இதில் படித்தவங்க யாருமே சோட போகல, எல்லாரும் அதிகாரியாகவும் நல்ல நிலையிலையும் தான் இந்த கல்லூரி. அது காரணம் ஐயாவுடைய கல்லூரி. நான் ஒருத்தந்தே வெட்டியாக போயிட்டேன், அரசு வேலைக்கு போகாம. எல்லாருமே இன்னைக்கு என் கூட படித்த அத்தனை பேரும் இன்னைக்கு அரசு ஊழியர்களாகவும் அரசு வேலையை ஜட்ஜா இருக்கிறாங்க. வடிவேலுங்கிறவர்லாம் சார்கிட்ட ஸ்டூடெண்டா இருந்தாரு.
அவர்லாம் இன்னைக்கு ஏனாதியில் இன்னைக்கு ஜட்ஜாக இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க, நல்ல நிலைக்கு வந்திருக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் இன்னைக்கு வந்து எங்களுடைய பேராசிரியரை பார்த்ததுல எனக்கு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. இருக்கட்டும் சார், இருந்தாலும் ஆனா இன்னைக்கு ஆள் அப்படியே இளமையா தான் இருக்கிறாரு. அப்ப பார்த்த மாட்டேன், இப்போ இருக்கிறாரு. இப்ப நான் ஸ்டூடெண்ட், அவர் ஆசிரியராக இருந்தாரு. இப்ப 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். என்னை விட அவர் தான் இளமையாவும் இருக்கிறாரு. அது அந்த தெய்வ திருமண் இப்படி உங்களை மாதிரி அவருக்கு நம்ம ஆறுமுகம் இப்ப நீங்க இப்படி இருக்கிறவங்களுக்கு ஐயா தெய்வ திருமண் தேவரையா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும். இந்த விழா எப்பவும் மாதம் அமைதியான முறையில திறந்தா யாருக்கும் இங்க உள்ளவங்களுக்கும் எந்த இடையூறு இல்லாம, இந்த நிர்வாகத்துக்கு இங்க உள்ள இதுகளுக்கும் யாருக்கும் இடையூறு இல்லாம, அரசாங்கத்துக்கும் இடையூறு இல்லாம, ஏன்னா நம்ம ஒரு விழா நம்ம ஏற்கனவே வந்து திருவிளக்கு பூஜை அப்படின்ட்டு இங்க செய்யாமூலத்துல இருந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சாங்க. பெண்கள்லாம் நிறைய வந்து ஏற்பாடு பண்ணி நடந்தது. இந்த விழா இப்படி இருந்து மாசம் அப்படியே நடந்து இது ஒரு பெரிய கூட்டமாயிரும். வருஷத்துக்கு 3 நாள் தான் எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. மாசம் அந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த அரசாங்கமே பார்த்து அதை நடத்தக்கூடாத அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் சூழ்ச்சியில வந்து ஏற்கனவே இந்த பௌர்ணமி விழா விளக்கு பூஜை நிப்பாட்டிட்டாங்க. இன்னைக்கு சிம்பிளா வந்து நல்லபடியா இன்னைக்கு நிர்வாகத்தில் உள்ளவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க கண்ணை உடுத்தாத மாதிரி. அதே மாதிரி நம்ம ஒரு இது ஆன்மீக கூட்டமா இருக்கணும். இங்க உள்ளவங்களுக்கோ மற்றவங்களுக்கோ எந்த இடையூறு இல்லாத அளவுக்கு அமைதியான முறையில் நம்ம நடத்தினோம்னா யாருக்கு நமக்கு வந்து இங்க உள்ள நிர்வாகத்தில் உள்ளவங்களும் சரி, அரசாங்கம் சரி, நமக்கு எந்த இடைஞ்சலும் பண்ண மாட்டாங்க. நல்ல முறையில் நடக்கக்கூடிய விழா தான். அது என்ன காரணத்துக்காக நிப்பாட்டினாங்கன்னு இப்ப நம்ம அதை ஆராய தேவையில்லை. இந்த விழா வந்து ஐயாவுக்கு பௌர்ணமி பூஜை அமைதியான முறையில் நல்லபடியா நடந்தாச்சுனால் பெண்களே இங்க 100 விளக்கு போடக்கூடியது அமைதியா வந்து போட்டு இந்த ஆன்மீக சொட்டு வழிபாட்டு போனாலுமே நல்லதுதான். பௌர்ணமி இன்னைக்கு இந்த விளக்கு பூஜை பிரமாண்டமா தாய் குளங்கள் பெண்கள்லாம் வந்து இந்த இடத்துல நடத்தியாச்சுன்னா மிக சிறப்பாக இருக்கும். இந்த ஆலயத்துக்கும் சிறப்பு, நம்ம சமுதாயத்திலிருந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறப்பாகவும் இருக்கும். குறிப்பா வந்து இதுல நாம் பெருசு நீ பெருசு நம்ம கௌரவங்கிறது இல்லாத அளவுக்கு, எந்த இடையூறும் யாருக்கு இல்லாத அளவுக்கு இந்த இடத்தை பொறுத்தவரை நான் கூட இங்க வரமாட்டேன்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, இந்த இடத்தை பொறுத்தவரை தெய்வீக திருமணுடைய ஆலயை பொறுத்தவரை நம்ம முக்கியமான ஆட்கள்ங்கிற எண்ணமே நமக்கு இங்க வரக்கூடாது. இந்த இடத்துல வந்து தெய்வம் அவர் மட்டும்தான். அந்த இடத்துல இங்க வெள்ளச்சாமி தம்பிக்கு மணிமண்டபம் இருக்கும்போது கூட காவல்துறைகள் வந்து அந்த நினைவு நாள் ஏதாச்சும் விழா வைப்பாங்க கொள்வாங்கன்னு முதல் சொன்னாங்க. இங்க பசுமண் இருந்தால் தெய்வீக திருமண் தேவரையாவுக்கு மட்டும்தான் விழா இருக்குன்னு யாருக்குமே இருக்கக்கூடாதுங்கிறதுல நம்ம உறுதியா தான் இருக்கிறோம். இங்க வந்தாலுமே இங்க அரசியல் மாதிரி கூட்டம் போட்டுக்கிட்டோம், ஆள் போட்டுக்கிட்டோம் நாங்களாம் வரவும் மாட்டேன். நாங்க வந்தா 2 பேரும் 3 பேரும் நம்ம நண்பரோட வந்து வணங்கிட்டு ஐயாருடைய அருளப்பட்டு தான் போவோம். இந்த ஐயாவுக்கு கட்டுப்பட்டு இந்த இடத்துல வணங்கி ஆன்மீக சுற்று வழிபாட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலையை தான் நம்ம உருவாக்கணும். எனக்கு இந்த இடத்துக்கு வந்து எனக்குன்னு ஒரு முக்கியத்துவம் வேணும்னு யார் வந்தாலும் இந்த இடத்துக்கு வந்து நீங்க வரவிடாத அளவுக்கு நீங்க நிப்பாட்டி வச்சுக்கிறதா நல்லது. ஆனா இன்னைக்கு அவர் சாமிநாத அமைச்சி சரி, அவர் வக்கீல் இவங்க எல்லாம் ஏற்பாடு வந்து மிக நல்ல ஒரு செயல். எந்த எதிர்பார்ப்புமே இல்லாத அளவுக்கு யாருமே நினைத்து பார்க்கறதுனால அவங்களுக்கு என்ன லாபம்? ஒன்றும் கிடையாது. அந்த தெய்வீக திருமண உள்ள பற்றுலையும் அந்த உணர்வுகளை ஆன்மீக உணர்வுனால இந்த நல்ல காரியத்தை செய்யறாங்க. இது மென்மேலும் வளரணும், சிறப்பா நடக்கும். அதற்கு எங்களால் முடிந்த உங்களுக்கு எப்பவுமே நாங்கள் உறுதுணையாக இருப்போம். மேலும் சொல்கிறேன், நீங்க எந்த ஆலயத்துக்கும், எந்த முருகன் கோயிலுக்கும், எந்த சித்தர் பீடத்துக்கும், ஜீவ சமாதிக்கு போகிறத விட அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு இங்க உட்காந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சக்தி நமக்கு தெரியும். அந்த வைப்ரேஷன் உண்மையிலே அந்த வைப்ரேஷன் உணரக்கூடிய அளவுக்கு தெரியும். என்ன வேண்டுறீங்களோ, நாங்கெல்லாம் தெய்வ திருமண ஐயாவை வந்து உறவுன்னா சொல்லக்கூடாது. அது கூட சொன்னார் குடும்பத்தில் உள்ளவங்க. அது வந்து அது மழை, நம்ம எல்லாம் மடு. அவர் உறவினர்னு சொல்லக்கூட நமக்கு தகுதியெல்லாம் கிடையாது. அது தெய்வம். தெய்வத்தோட வந்து நம்மளை வந்து சொந்தக்காரங்க உறவுங்கிறதே நம்ம வந்து சொன்னாலே அது தவறு. அவர் பெரிய மகான், அந்த தெய்வம். அவர் வந்து சொல்ல முடியாது. அதாவது சாதி சமுதாயத்திற்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு மனிதன். இதே தெய்வீக திருமண் தேவரையா தவறு ஐயா வந்து
நம்ம தேவ சமுதாயத்துல மட்டும் பிறக்கலைனால், இப்ப இயேசுநாதர் வந்து மனித பிறவியோட தெய்வமானவர் தான். சீரடி சாய்பாபா எடுத்துக்கிட்டோம்னாலும் மனிதனா இருந்து தெய்வமானதான். ஐயா மட்டும் தேவ சமுதாயத்துல பிறக்காம வேற சமுதாயத்துல பிறந்திருந்தால் இன்னைக்கு இயேசுநாதரும் சீரடி சாய்பாபா விட இன்னைக்கு மேன்மையா இருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தெய்வம் தான். ஜாதிங்கிற முத்திரையில குத்தி தான் நம்ம தெய்வத்தை இன்னைக்கு அடக்கி வச்சிருக்காங்க. இருந்தாலும் அவருடைய சக்தியை தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். என்னைக்குமே தெரியாம சில பேர் அவர் உறவினர் எதுவுமாங்க, அந்த நிலையை நம்ம சொல்லவே கூடாது. அவர் ஒரு முருக கடவுள், அவர் ஒரு முருகன், நம்ம பக்தன்கிற மாதிரி தான். 7ஆம் படை முருகன். 6 படை போக திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலைக்கு அடுத்து 7வது படை முருகன் வந்து நம்ம தெய்வீக திருமண் தேவரையா. நம்ம முருகனா நினைச்சு வணங்கினால் என்னைக்குமே நமக்கு வந்து எந்த குறையும் இல்லாத அளவுக்கு நம்ம முரட்டுத்தனமான பாதையில போகாம ஆன்மீக ரீதியான பாதையில நம்மளுக்கு வந்து எல்லா வழியிலையும் வளர்ச்சி கொடுக்கும். இப்ப ஏனாதி இளைஞர் கொண்டிருக்காரங்கள எப்படி ஆட்கள் இந்த ஏரியாக்காரங்கன்னு தெரியும். இந்த ஆன்மீக பாதையில போனா அவங்க தன் நிலையை உணர்ந்திருப்பாங்க. இந்த தெய்வ வழிபாடுக்கு வந்தா தான் இதுக்கு முன்னாடி என்னடாச்சுன்னா நம்மளாம் நம்ம ஒரு மிடுக்கலையும் ஒரு இதுலையும் அப்படி இருப்போம். ஆனா ஆன்மீக வழிபாடுக்கு வந்துட்டாலே தன்னுடைய எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும், யாரா இருந்தாலும், எவ்வளவு செல்வாக்க புகழ் எவ்வளவு இருந்தாலும், ஆன்மீக வழிக்கு போயிட்டாலே தன்னுடைய நிலையை உணர்ந்துருவாங்க. நிலையை உணரும்போது அகம்பாவம் மற்ற பிரச்சனைகள் நமக்கு வராது. அந்த சூழ்நிலைகள் நமக்கும் அந்த நிலையை நம்ம எல்லாரும் உருவாக்கணும். அவருடைய இன்னைக்கு அவருக்கு அன்னைக்கு இத்தனை பேர்த்த இன்னைக்கு அழைச்சி அங்கிருந்து கூட்டு வந்திருக்காங்கன்னா, இவங்களை கூட்டு வந்திருக்காங்கன்னா தெய்வீகத்தினுடைய ஐயானுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேவர் நாமம் வாழ்க. நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய தலைமை உரையாற்றுகிற நமது தேவர் கல்லூரி முன்னாள் முதல்வர் முனைவர் க. செல்வராஜ் அவர்களுக்கு இந்த பரிசையும் பொன்னாடையும் கொடுத்து சிறப்பிக்கின்றார். தொடர்ந்து விழா சொற்பொழிவாற்றுவதற்காக ஓம் நமச்சிவாய சிவபுரம் ஐயா அவர்கள் ஆஞ்சநேய கல்வி தொண்டு அறக்கட்டளை மெட்ரிக் இலவச பள்ளி நிறுவனராக இருக்கிற சிவபுரம் ஐயா அவர்களுக்கு இந்த பரிசும் பொன்னாடையும் வழங்குகிறார். அதை வழங்குறது 2 பேருமே முத்துராமலிங்க. அவர் வழக்கறிஞர் முத்துராமலிங்க, ஒரு ஜோதி முத்துராமலிங்க. இது என்ன இறைவனுடைய நேரம் சித்தம் தான் நினைக்கணும். என்ன நினைக்கிறது? விழா சொற்பொழிவுக்காக சிவ தொண்டன், தன்னுடைய பெயரை தொண்டன் வச்சுக்கிட்டார். நம்மளுடைய முனைவர் ஜே. ராஜேந்திரன் அவர்கள் பழனிவேலு ITI அண்ட் மெட்ரிக் பள்ளி சொல்லி முடிச்சார். அதுக்குள்ள அவங்க வாழ்த்துக்கள். சமுதாய கல்லூரி நடத்தின திருமுருக கிருபானந்த வாரியார் இலக்கிய பேரவை செயலாளராக இருக்கிறார். அவர்களுக்கு இந்த பரிசு கொடுங்க. 2 பேருமே வாங்க வாங்க. மாதவன் வாங்க. மாதவன் டெக்ஸ்டைல்ஸுடைய உரிமையாளரே வந்திருக்கார். அவர் இந்த நேரத்தில் வரவேற்கல. எல்லா ஆலயமும் போறவர். தம்பியில் வாங்க வாங்க. நம்முடைய சிறப்பித்த ஜோதி முத்துராமலிங்கம் அவர்களுக்கு நம்முடைய ஆசிரியர் கரங்களில் கையை கொடுத்து ஆசிரியரே மாணவருக்கு ஒரு மகுடர் சூட்டுங்க. இந்த பொன்னாடை போன்ற போது ஒரு சிறப்பு தான். வாங்க, நல்ல ஒரு ரத்த தானம் பண்ணுவார். நம்ம அவருடைய பொன்னாடை எல்லாமே இங்கே வந்துருக்கு. ஆலய பொறுப்பாளர் ராஜா வாங்க. பூமிநாத் தேவர் வாங்க. 2 பேருமே வாங்க. அப்படி வாங்க, 2 பேருமே வாங்க. உங்களை நாங்கள் பெருமைப்படுத்துறோம். ஒரே ஒரு நிமிஷம் 2 பேருக்கு ஒரு சிறப்பு செஞ்சிடறோம். ஒரே ஒரு நிமிஷம் 2 பேரும் வாங்க. வந்துடுங்க ஐயா. 2 பேருக்கு பொன்னாடை எடுத்துக்கீங்க. இருங்க. ஆலய பொறுப்பாளர் ராஜா, அவர் நம்ம முன்னாள் மாணவர் தானே. பசுமன் தேவர் கல்லூரி முன்னாள் மாணவர், ஆலய பொறுப்பாளராக இருக்கிற ராஜா அவர்களுக்கு ஐயா பூமிநாத் தேவர் ஐயா அவர்கள் நம்ம அவர் முதல்வர் கை கொடுத்து பொன்னாடை போட்டு ஐயா பூமிநாத் தேவர் அவர்களுக்கு சிவபுரம் ஐயா அவங்க பொண்ணு பூமிநாத் தேவர் ஐயா வாங்க. வாங்க 2 பேருமே ராஜேந்திரன் ஐயாவும் சிவபுரம் 2 சிவனடியாரும்
பௌர்ணமி பூஜை அன்னைக்கு அந்த திருவிளக்கை ஏற்றி வைக்கிறது தொண்டு செஞ்சிட்டு இருக்காரு. யாரையுமே எதிர்பார்க்கறது, யாரையும் எதிர்பார்க்க மாட்டார். அவருக்கு தொண்டு அந்த 117 விளக்கு, இந்த 117வது பிறந்த நாள் தான் 117. அது ஐயா 2 பேருமே 2 சிவனடியார் வந்து அவருக்கு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பௌர்ணமியில ஐயா நாங்க வந்து தேவருடைய தொண்டை செய்யறவங்களுக்கு சிவ தொண்டர்கள் செய்யக்கூடியவங்க வந்து வாழ்த்துறாங்க. அது நல்ல கைதட்டலாம், நல்ல கைதட்டலாம், நல்ல கைதட்டலாம். அருமை அருமை. தலைமை உரையாக நம்மளுடைய பேராசிரியர் அண்ணன் ஜோதி முத்துராமலிங்கம் பேசினாங்க. அந்த உட்காருங்க, என்ன ஒரே ஒரு வார்த்தை மொத்தம் பேசின பிறகு அதை பற்றி பேசலாமா கூடாதான்னு தெரியல. குறை இருந்தால் மன்னித்து விடுங்கள். ஒரு முறை நான் ரொம்ப நேரம் எடுத்துட்டேன், நீங்க நினைச்சுக்கூடாது. இமயமலைக்கு போறாங்க. இமயமலையில ரிஷிகேஷ்ல சிவானந்தருடைய ஆசிரமம் இருக்கு. சிவானந்தர் MBBS டாக்டர் முடிச்சு மலேசியால இருந்தவர். ஐயா வணங்கி. அப்ப மலேசியால இருந்தவர் அவரை ஆன்மீக தொண்டுக்காக இமயமலைக்கு வந்துட்டார். இமயமலையில ஆசிரமம் வச்சிருக்காரு. இப்பயும் நடந்துட்டு இருக்கு. பசும்பொன் தேவர் டெல்லியில பாராளுமன்ற உறுப்பினர். இவர் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை வள்ளலாறு மாதிரி போடுறவர். அவர் காவி உடை உடுத்துகிறவர் சிவானந்தர். இன்னைக்கு மதுரையில இருந்து தமிழ்நாடு முழுக்க சிவானந்தருடைய மையங்கள் இருக்கு. அவ்வளவு பெரிய அறக்கட்டளை வச்சிருக்கவங்க. அவரு பசும்பொன் தேவர் போன உடனே அவருக்கு பணிவிடை செய்கிறார். இதை கேட்டு பார்த்த சீடர்களுக்கு ஒண்ணுமே புரியல. சாமி நீங்க வந்து இந்தியாவிலேயே ஒரு பெரிய சாமி ஒரு அளவுக்கு நாங்க உங்களை மதிச்சு போராடுறோம். நீங்க அவர் யாருன்னே எங்களுக்கு தெரியல. ஆனா அவர் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டியிருக்காரு. அவருக்கு நீங்க தொண்டு செய்யறீங்களே என்ன எங்களுக்கு நாங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறோம்னு அவருடைய தொண்டர்கள் சொல்லிடுறாங்க, அவருடைய சீடர்கள் சொல்றாங்க. அப்ப அந்த சிவானந்தர் சொல்றாரு, இவர் பேரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இவர் இந்த ஊர்ல இருந்து ராமநாதபுரத்துல இருந்து வந்திருக்கார். இவர் 7 எடுத்து எழுத்தாணி பிடித்து 7 எடுத்து எழுத்தாணி பிடித்து எழுதினால் அடியேன் அடியேன் அதை தலையில் சுமக்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சிவானந்தர் அவர்கள் பசும்பொன் தேவர் அவருடைய எழுத்துக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால் அண்ணன் அதை வந்து மாத்தி சொல்லிட்டார். எல்லா பேரும் தூசுக்கு சமம் தான். அவர் போற போக்குல அண்ணன் வந்து அதனாலதான் சொன்னார், அரசியல் கூட்டத்துல பேசுறவன் நீங்க ஆன்மீக கூட்டத்துக்கு என்னை கூப்பிட்டுருக்கீங்க. அப்ப பட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார். நான் அதை குறைன்னு சொல்லல, அந்த சிவானந்தர் சொன்னதை அவருக்கான சாதகமாக சொல்றேன். யாரும் தப்பா அதை எடுத்துக்க கூடாது. தேவர் சொன்னா சொல்லுவாரு, அடியேனின் தோலை தலை தோலை தேவர் சொன்னவார் தலை தோலை எடுத்து கேட்கிறாங்கல்ல, உங்களுக்கெல்லாம் செருப்பா தச்சு போட்டாலும் தேவர் சொன்னது. அவர் தலை தோலை எடுத்து செருப்பா தைத்து உங்களுக்கெல்லாம் போட்டாலும் நீங்க என் மேல காட்டுற பாசத்துக்கு ஈடு இணை ஆகாதுன்னு சொன்ன உத்தவர் தான் அங்கே உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரிடத்துல எந்த எதுவும் கிடையாது. அண்ணன் இப்படி சொல்லிட்டாரு, அதெல்லாம் வார்த்தைகளில் விளையாடக்கூடாது. அவர் சொல்றது வந்து தூசுதான் திருநீர், தூசுதான் திருநீர், தூசுதான் மண்ணு, தூசுதான் பொண்ணு, தூசுதான் விவசாயம். அதனால வந்து இதெல்லாம் வந்து அப்படி நினைத்துக் கொள்ளக்கூடாது. யாரையும் யாரும் அலட்சியப்படுத்துகின்ற நோக்கம் எதற்கும் கிடையாது. அது ஆன்மீகத்திற்கு கிடையாது. அவர் அந்த நிலையை சொன்னார், அந்த நிலையை சொன்னார், அவ்வளவுதான். அவர் வந்து வடலூர் தைப்பூசம் ஊரே வந்து வடலூரை நோக்கி போயிட்டு இருக்கு. அவர் அங்கே விழுப்புரம் வடலூர்ல இருந்து வந்திருக்காரு, விருத்தாச்சலம் பக்கத்துல. நல்லா கைதட்டுங்க, நல்லா கைதட்டுங்க. ஊரே வந்து வள்ளலாரை பார்க்க போகுது. வள்ளலார் இங்கே வந்திருக்காரு. வள்ளலார் இல்லமுன்னு இங்க நீங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. உள்ள பாத்தீங்களா? பார்த்திருக்கேன். நல்ல அறிவுள்ள நல்ல கண்கள், ஒளிபடைத்த கண்கள். நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. அந்த வள்ளலார் இல்லமுன்னு ஏன் யார் போட்டது? ஐயாவே போட்டார். தான் பேர் MLA MP அப்படிலாம் போட்டுக்கல. எல்லாம் வீட்டு வாசல்ல போடுவாங்க. அவர் பேரே போடல. இந்த கரண்ட் கூட கொடுக்கல. இது பெரிய அதிசயம். இந்த வீட்டுக்கு ஒரு MLA வந்தவர், MP டெல்லியில பார்லிமெண்ட்ல இருந்தவர், வீட்டுக்கு கரண்ட் கொடுக்கல. அப்ப அவர் மறைந்த போது அமைச்சர்கள் வர்றாங்க, லைட்டை போடுங்கப்பா. ஐயா கரண்ட் இல்லை. ஏய் என்னையா சொல்ற? அவர் MLA MP வீட்டுல கரண்ட் இல்லைன்னு சொல்ற? ஆமாங்க ஐயா, அவர் கரண்ட் போடல. ஏன் கரண்ட் போடல? எல்லாம் சாப்பிட்டு 7 மணிக்கு பொழுது அடைஞ்ச உடனே
பறவைகள் அடைகிற மாதிரி மனுஷனும் வீட்டில் அடைஞ்சிடணும். லைட்டை போடுவான், அப்புறம் தூங்குவான், அப்புறம் வந்து முழிச்சிட்டு இருப்பான், அப்புறம் அப்படியே வந்து இன்னைக்கு எத்தனை மணிக்கு தூங்குறோம்? 12 மணிக்கு தூங்குறோம், 1 மணிக்கு தூங்குறோம். இதை தீர்க்க தரிசனம் அவர் தெரிஞ்சுட்டு, நல்லா கைதிட்டுங்க, தீர்க்க தரிசனமா தெரிஞ்சுட்டு, நான் எம்பி, நான் நினைச்சா பெரிய வீடு கட்டலாம், 5 மாடி வீடு கட்டலாம், பங்களா கட்டலாம், என் வீட்டில் என்னைக்கும் வண்டியில் எல்லா சௌகரியத்தையும் செய்யலாம். இல்லை இல்லை, ஏற்கலப்பையை போட்டுக்கிட்டு உழுவார். ஜனங்கள்கிட்ட பசுமல்ல வந்து ஐயா பார்க்க வந்திருக்கோம், டெல்லியில் சிவானந்தர் எல்லாம் பார்த்துருக்காரு, என்னப்பா அது என்னென்னமோ பெருசு பெருசாக சொல்கிறீங்க, எங்களோட வந்து உழுவாருப்பா, இவ்வளோதான்ப்பா எங்களுக்கு தெரியும், எங்களோட வந்து நீச்சல் அடிப்பாருப்பா, நீங்கள் சொல்கிறது மாதிரி எங்களுக்கு பெரிய பெரிய இதாக வார்த்தையாக சொல்கிறீங்களே, காட்டிக்கிறல, கடவுளே மனித அவதாரம் எடுத்து வந்தாலும் நான் கடவுள் என்று சொல்லவில்லை, மக்களுக்கு தொண்டு செய்ய வந்த அடியேன் என்றுதான் சொன்னாரே தவிர கடவுளே வந்து நான் கடவுள்னு சொல்லலை. அப்படிப்பட்ட மகான் அவங்கள பற்றி பேச வந்திருக்காங்க அப்படின்றத சொல்லி நம்முடைய செயலாளர் அருமைக்குரிய முத்துராமலிங்கம் அவர்கள், வாங்க, நீங்க பெரியவங்க பேசுறதுக்கு முன்னாடி அவங்கள வாழ்த்தி வரவேற்று முத்துராமலிங்கம் வாங்க, வழக்கறிஞர் முத்துராமலிங்கம் அழைத்துட்டு வரணும் அப்படின்ற வேண்டிக்கிறேன். இந்த பசுமுட் தேவரையா அவர்களுடைய வரலாறுகளை வீட்டில் வச்சிருக்கணும். பைபிள் வச்சிருக்காங்க, குரான் வச்சிருக்காங்க, பகவத்கீதை வச்சிருக்கிறாங்க. அவருடைய சிந்தனை அவர் ரொம்ப விளையாட்டா சொல்றார், நகைச்சுவையா பேசுவார். பகல்ல பசுமாடு தெரியாதவனை ராத்திரியில எரும மாடு தேட சொன்னா அவன் கண்ணு என்ன ஆகும்னு கேட்பாரு. புரியுதா? இன்னொரு தடவை படிக்கணும். பகல்ல பசுமாடு வெள்ளையாத்தான் இருக்க, பகல் வெளிச்சம், பகல்லே அவனுக்கு பசுமாடு தெரியல, எரும மாடு கருப்பா இருக்கும், ராத்திரி கருப்பா இருக்கும். இவனை போய் பசுமாடு பகல்லே பசுமாடு தெரியாதவனை போய் ராத்திரியில எரும மாடு தேட சொல்ற காலமாக இருக்கு. ஒண்ணுக்கும் இவன் கண்ணு எதுக்கு ஆகும் அப்படின்னு கேட்பான். அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தாக சொன்னவர் நம்முடைய வழக்கறிஞர் முத்துராமலிங்கம் அவர்கள். அந்த நம்முடைய ஆன்மீக உரையை, பேருரையை வாழ்த்தி உரையாற்ற வேண்டுகிறோம். தெய்வீக திருமகன், தென்னகத்து நேதாஜி, மனித உருவில் வாழ்ந்த முருக கடவுள் பசுமன் சித்தர் ஐயாவின் அருளாசி பெறுவதற்காக மரியாதைக்குரிய வாழும் நேதாஜி அண்ணன் நேதாஜி சுவாமிநாதன் அவர்களும், இந்நேரமும் தெய்வீக திருமகனின் புகழை பாடிக்கொண்டிருக்கும் அன்பு தம்பி வழக்கறிஞர் ஆறுமுகம் அவர்களும், கடந்த பௌர்ணமி தினத்திலிருந்து பசுமன் சித்தர் ஆலயத்தில் ஒரு ஆன்மீக பேரூர் நிகழ்த்த வேண்டும் என்று ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கும் மரியாதைக்குரிய அம்மா காந்திமினால் நடராஜன் அவர்களுக்கும், நாங்கள் படித்த கல்லூரியில் முதல்வராக இருந்து தெய்வீக திருமகன் மீது, தெய்வீக திருமகனின் புகழை ஆராய்ச்சி செய்து டாக்டர் பட்டம் பெற்ற எங்களது ஆசான் மரியாதைக்குரிய முன்னாள் பசுமன் முத்துராமலிங்க தேவர் நினைவு கல்லூரி முதல்வர் முனைவர் செல்வராஜ் சார் அவர்களுக்கும், இந்த சிறப்பு மிக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய நமது சிவபுரம் ஐயா அனுமார் சாமிகள் அவர்களையும், மரியாதைக்குரிய முனைவர் ஐயா ராஜேந்திரன் அவர்களையும், மற்றும் இந்த சிறப்புமிக்க விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தம்பி மகேஸ்வரன் அவர்களையும், மரியாதைக்குரிய மருமகன் வெள்ளைப்பாண்டியன் அவர்களையும், அண்ணன் குருநாதர் காத்தாளன் குருநாதன் அவர்களையும், மற்றும் இங்கே சாமிகளோடு வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து சக்திமார்களையும், மற்றும் இந்த ஆன்மீக பேரவை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து தெய்வீக திருமகன் பற்றாளர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
கடந்த பௌர்ணமி அன்று மரியாதைக்குரிய மதுரை ஆதீனம் அவர்கள் இந்த இடத்தில் கலந்து கொண்டு ஆன்மீக பேருரையாற்றினார்கள். முதலில் அவரை வைத்து ஆரம்பித்து கடந்த பௌர்ணமி என்று அவர்கள் ஆன்மீக பேருரையாற்றினார்கள். அவருடைய பாதம் தெய்வீக திருமகன் புண்ணிய பூமியில் முதலில் ஆரம்பித்தது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஒரு இந்திய பாரத பிரதமரே மரியாதைக்குரிய ஆதீனம் இடத்தில் ஆசி வாங்கக்கூடிய அளவில் இருக்கின்ற அந்த ஆதீனம் நமது விழாவை துவக்கி வைத்தது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு நிகழ்வு கடந்த முறை நடந்தது. அதுபோல் இப்போது கலந்து கொண்டிருக்கின்ற சுவாமிகளையும் சிவபுரம் ஐயா, மரியாதைக்குரிய ஐயா ராஜேந்திரன் ஆகியோர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிப்பது ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. இதுபோல இந்த நிகழ்ச்சியை மென்மேலும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இதைவிட சிறப்பாக நடக்க வேண்டும். அதற்கு அந்த தெய்வீக திருமகன் ஐயா அவர்கள் அருளாட்சி புரிய வேண்டும். தெய்வீக திருமகன் அவர்கள் மனித உருவில் நடமாடிய தெய்வம். மனித பிறவி எடுத்து கடவுளாகியவர். அவர் முருக கடவுளின் அவதாரம். ஆகையால் தான் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் அவருக்கு முன்கூட்டியே தெரியும். யார் தவறு செய்கின்றார்கள், யார் தவறு செய்ய நினைக்கின்றார்கள் என்று தெரிந்ததனால் தவறு செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவரை கண்டிக்கக்கூடிய சக்தியை இறைவன் அவருக்கு கொடுத்திருந்தார். அவருக்கு தான் பிறந்த சமுதாயம், ஜாதி சமுதாய சிந்தனையெல்லாம் அவர் மனதில் ஏற்பட்டதே இல்லை. அவர் பிறவியில் இந்த பூமியில் பிறந்திருந்தாலும் அவர் எண்ணமெல்லாம் ஆன்மீகமும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியும் மட்டுமே இருந்தது. தேசிய சிந்தனை, தெய்வீக சிந்தனை, இதை தவிர்த்து அவருக்கு அவருடைய எண்ணங்களில் வேறென்ற சிந்தனையும் ஏற்பட்டது கிடையாது. அப்பேற்பட்ட கடவுளுக்கு இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அந்த நேதாஜி சுவாமிநாதன் அவர்களுக்கும், தம்பி வழக்கறிஞர் ஆறுமுகம் அவர்களுக்கும், மருமையன் வெள்ளைப்பாண்டியன் அவர்களுக்கும் ஒரு சிறந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி, இது மென்மேலும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.